தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி. ஓம் ஸ்ரீநாதாதிகுருத்ரயம் கணபதிம் பீடத்ரயம் பைரவம் சித்தோகம் வடுகத்ரயம் வதயுகம் தூதைக்ரமம் மண்டலம் வீராண்யச்ச சதுஷ்டகஷ்டிநவகம் வீராவலி பஞ்சகம் ஸ்ரீமன்மாலினி மந்திரராஜதிகிதம் வந்தே குரோர்மண்டலம். குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. குரவே சர்வலோகானாம் விஷஜே பவரோகிணாம் நிதயே சர்வவித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே நமः. சாந்தம் தாந்தம் தபோனிஷ்டம் சாந்தானந்தகுரோத்வகம் பஜாமி யமினாம் ஸ்ரேஷ்டம் அவதூதம் மகர்நிசம் சர்வதேவகிருதாவாசம் சர்வலோகநமஸ்கிருதம் கிருபாவதாரம் லோகேஷ்யாः அவதூதம் உபாஸ்மஹே. உத்யத்தினத்திந்து கிரீடாம் துங்ககுஜாம் நயனத்ரயயுக்தாம் ஸ்மேரமுகீம் வரதாம் அங்குசபாசா பீஜகராம் பிரபஜே புவனேசீம். ஓம் ஸ்ரீமாத்ரே நமः. ஓம் சிவபெருமானுக்கு உகந்தது சிவராத்திரி, அம்பிகைக்கு உகந்தது நவராத்திரி. வருடத்தில் 4 நவராத்திரிகள் சக்தி வழிபாடாக சிறப்பாக கொண்டாடப்பட்டாலும் சரத் ருதுவில் புரட்டாசி மாதத்தில் வரும் சாரதா நவராத்திரி மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. அந்த வகையிலே இந்த சாரதா நவராத்திரி புண்ணிய காலத்திலே அன்னையின் அருள் என்கின்ற மகிமையை பற்றி நாம் தொடர்ந்து பார்ப்போம். தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சம் எல்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணந்தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே. அம்பிகையின் அருளை பெறுவதற்கு பல விரதங்கள் அனுஷ்டிக்க பெற்றாலும் அவற்றுள் நவராத்திரி விரதமே மிகவும் சிறப்பானது என ஆகம நூல்கள் சொல்கின்றன. முக்குணங்களும் மூலமான சர்வலோக நாயகியான தமோகுண சஞ்சாரியுமான ஸ்ரீ துர்கா பரமேஸ்வரியாகவும் ரஜோகுண ஸ்வரூபிணியான ஸ்ரீ மகாலட்சுமியாகவும் சாத்வீக குணமான ஸ்வரூபிணியான ஸ்ரீ சரஸ்வதியாகவும் 3 அம்சமாக நமக்கு தோற்றமளிப்பதுடன் அந்த 3 அம்சங்களுமே மேலும் பல அம்சங்களாக தோற்றமளிக்கின்றாள். துர்க்கையின் அம்சமாக நவதுர்க்கை, வனதுர்க்கை, சூலினி துர்க்கை, ஜாதவேத துர்க்கை, ஜுவாலா துர்க்கை, சாந்தி துர்க்கை, சபரி துர்க்கை, தீப துர்க்கை, சூரி துர்க்கை மற்றும் லவண துர்க்கை என துர்க்கையானவள் நவதுர்க்கையாக நமக்கு காட்சி தருகிறாள். அதே போன்று சரஸ்வதி அம்சங்களாக வாகீஸ்வரி, சித்ரேஸ்வரி, துலஜா, கீர்த்தீஸ்வரி, அந்தராட்ச சரஸ்வதி, கட சரஸ்வதி, நீல சரஸ்வதி மற்றும் கினி சரஸ்வதி என சரஸ்வதி 8 சரஸ்வதிகளாக அஷ்ட சரஸ்வதியாக நமக்கு அருள்பாலிக்கிறாள். லக்ஷ்மியும் நமக்கு அஷ்டலட்சுமியை பற்றி தெரியும். ஆதிலட்சுமி, மகாலட்சுமி, தனலட்சுமி, தானியலட்சுமி, சந்தானலட்சுமி, வீரலட்சுமி, விஜயலட்சுமி மற்றும் கஜலட்சுமி என்று சொல்லப்படுகின்ற சக்தி அம்சங்களாக மகாலட்சுமியானவள் 8 விதமாக நமக்கு தோற்றமளித்து 8 விதமான பலன்களை நமக்கு தருகிறாள். நவராத்திரி புரட்டாதி மாதத்தில் நவக்கிரகங்களின் நாயகமாக உள்ள சூரிய பகவான் கன்னி ராசியிலே சஞ்சாரிக்கும் காலமான தட்சிணாயன காலத்திலே நமக்கு இந்த சாரதா நவராத்திரி கொண்டாடப்படுகிறது. இக்காலம் தேவர்களுக்கு ராக்காலமாகும். கன்னி ராசிக்கு அதிபதியானவன் புதன் வித்யாகாரகன் எனப்படுவான். கல்வி, புத்தி, தொழில், சந்தானம் சரியாக அமைய புதனின் பார்வை முக்கியமானது என்பர். எனவே இந்த காலத்தில் நவராத்திரி கொண்டாடப்படுவதனால் நமக்கு கல்வியும் அதன் மூலம் புத்தியும் அதனை கொண்டு தொழில் புரிந்து நமக்கு நல்ல வாழ்வும் கிடைக்கிறதால் இந்த சாரதா நவராத்திரியை நாம் இந்த சரத் புண்ணிய காலத்திலே கொண்டாடுகிறோம். உத்தராயண காலத்தில் வசந்த நவராத்திரியும்
தட்சிணாயன காலத்தில் சாரதா நவராத்திரியும் தேவியை பூஜிக்கின்ற சிறந்த காலமாகும். இவை இரண்டிலும் புரட்டாதி மாதத்தில் தோற்றப்படும் இந்த சாரதா நவராத்திரி புண்ணிய காலத்தையே நாம் பெரும்பாலும் எல்லோராலும் கொண்டாடப்படுகிறது. நவராத்திரி பூஜை புரட்டாதி மாதத்தில் அமாவாசை கழிந்த பூர்வபட்ச பிரதமை திதியில் ஆரம்பித்து நவமி முடிய செய்ய வேண்டும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. ஆகவே புரட்டாசி மாதத்தில் மகாலய அமாவாசையின் அடுத்த நாள் வளர்பிறை பிரதமையில் முதல் தொடங்கி நவம்பி வரை 9 நாளும் இந்த நவராத்திரி பூஜையானது கொண்டாடப்படுகிறது. ஆண்டுதோறும் புரட்டாசி மாதத்தில் 9 நாட்கள் அன்னை பராசக்தியை வீடுகளிலும் ஆலயங்களிலும் மற்றும் பொது இடங்களிலும் இந்த சாரதா நவராத்திரியை வழிபட்டு அன்னையினுடைய அனுகிரகத்தை நாம் பெற்றுக்கொண்டிருக்கின்றோம். அதுபோல இந்த வருடம் அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி புதன்கிழமை அன்று இந்த சாரதா நவராத்திரியானது ஆரம்பிக்கப்படுகின்றது. முக்குணங்களுக்கும் மூலமான சர்வலோக நாயகியான இந்த மகா சரஸ்வதியை 9 நாளும் பூஜிக்கும் போது முதல் 3 நாட்கள் தமோகுண சஞ்சாரியான துர்கா பரமேஸ்வரியை வீரத்தையும் தைரியத்தையும் நாம் பெற வேண்டும் என்றும், அடுத்த 3 நாட்கள் ரஜோகுண சுரூபிணியான ஸ்ரீ மகாலட்சுமியை சகல செல்வங்களையும் வேண்டியும், கடைசி 3 நாட்கள் சாத்வீக குணஸ்வரூபிணியான ஸ்ரீ சரஸ்வதி தேவியை கல்வி அறிவு சகல கலைகளும் ஆயக்கலைகள் 64 என்று நாம் அறிவோம். அந்த ஆயக்கலைகள் 64ஐயும் நமக்கு பெற வேண்டி மகா சரஸ்வதியை நாம் வணங்குகின்றோம். இப்புண்ணிய காலமானது 9 தினங்களாக கொண்டாடுவது, அதனாலேயே இதற்கு நவராத்திரி என்றும் நாம் பெயர் சொல்கின்றோம். அந்த 9 நாட்களிலும் லோக மாதாவாகிய பராசக்தியை 9 வடிவங்களே பூஜிக்கின்றோம். அலைமகள், மலைமகள், கலைமகள் என முப்பெரும் தேவியரையும் துதித்து வழிபட்டு இவ்வுலக வாழ்க்கை சிறப்பாக அமைய முக்கியமான கல்வி, செல்வம், வெற்றி என்பவற்றை இறைவியிடம் வேண்டி இந்துக்கள் இப்புனித நவராத்திரி விழாவை விரதம் அனுஷ்டித்து கொண்டாடுகின்றனர். ஒரு மனிதனுக்கு உடல் வலிமை, பராக்கிரமம், மனோதிடம், புக்திபலம், தீர்க்க ஆயுள், ஞானம், தேவைக்கு பணம் போன்ற அனைத்து அம்சமும் நிறைந்திருந்தால்தான் அவன் சிறந்த வெற்றியாளனாக திகழ முடியும். அதாவது வீரம், செல்வம், கல்வி ஆகியவை அனைத்துமே நிறைந்திருக்க வேண்டுமாயின் அவற்றை அருளும் நவராத்திரி விரதம் கடைபிடிக்க வேண்டியது நம்மளுடைய கடமையாக இருக்கின்றது. வாழ்க்கையின் எல்லா தேவைகளையும் அடைய பணம், பொருள் வேண்டும். இதற்காக மகாலட்சுமி தேவியை வணங்குகின்றோம். பெற்ற பணத்தை பாதுகாக்க மன வலிமையும் உடல் வலிமையும் வேண்டும். அதற்காக துர்கா தேவியை வழிபடுகின்றோம். பாதுகாக்கப்பட்ட பணத்தை நல்வழியிலே பயனுள்ள காரியங்களுக்கு பயன்படுத்த நல்ல அறிவு வேண்டும், அதாவது கல்வி அறிவு வேண்டும். அதற்கு சரஸ்வதி தேவியை வணங்குகிறோம். இந்நவராத்திரி விழாவின் போது ஆலயங்களிலும் பொது இடங்களிலும் பணிபுரியும் அலுவலகங்களிலும் தொழிற்சாலைகளிலும் இல்லங்களிலும் நாம் கலசம் வைத்து அதில் ஆதிபராசக்தியை ஆவாகனம் செய்து வழிபடுவது வழக்கம். அத்துடன் கும்பத்தை வையப்படுத்தி கொலு வைத்தலும் வழிபடுவார்கள். கொலி வைக்கும் வழக்கம் இந்தியாவில் பிரபலமானது. இவ்வழக்கம் தற்பொழுது இலங்கையிலும் பின்பற்றப்படுகின்றது குறிப்பிடத்தக்கது. இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி ஆகிய முக்குணங்களுக்கும் மூலமான சர்வலோக நாயகியாக அம்பிகையை 9 நாளும் பூஜிக்கும் போது முதல் 3 நாள் தமோகுண சஞ்சாரியான துர்கா பரமேஸ்வரி வெற்றியையும் நமக்கு தரவருகிறாள். அடுத்த 3 நாட்கள் ரஜோகுண சொரூபிணியான மகாலட்சுமி சகல செல்வங்களையும் நமக்கு தருகிறாள். கடைசி 3 நாட்கள் சாத்வீக குண சொரூபிணியான சரஸ்வதி நமக்கு கல்வியையும் அறிவையும் தருகிறாள். இந்த நவராத்திரியின் போது நாம் கொலுவை எப்படி வைக்க வேண்டும் என்பதை பார்ப்போம். நவராத்திரி கொலுவை வைக்கும் பொழுது ஒரு வழக்கமான உண்டு என்றாலும் அது எவ்வாறு உண்டாயிற்று என்பதை பார்ப்போம். ஸ்ரதன் என்ற ஒரு அரசன் தான் உண்டு தன் நாடு உண்டு என்று தனி ஒரு பகுதியை அமைதியாக ஆட்சி புரிந்து வந்தான். ஒரு சமயம் அவனுடைய நாட்டை எதிர்த்து எதிரிகள் போர் தொடுக்க வந்தார்கள். அதை அறிந்த அவன் அவர்களை போரிட்டு ஜெயிப்பது நம்மாலும் நம் மக்களாலும் முடியாது என்று என்பதை எண்ணி அவனுடைய குருநாதரான சுமதாவிடம் ஆலோசனை கேட்டார். அவரும் நீ காளியை வணங்கினால் எதிரிகள் காலியாகி விடுவார்கள் என்று சுமதா சொல்ல, அவனும் மண்ணை லிங்கமாக வைத்து வழிபட்ட பார்வதி தேவதி போல்
அவனும் மகா காளியை ஒரு மண்ணினாலே செய்து அந்த காளியை அவன் பூஜித்து வந்தான். அதை ஏற்பட்டு கொண்ட அன்னையும் அவனுக்கு பஞ்சபூதங்களில் ஒன்றான மண்ணால் என்னை பூஜித்ததால் உனக்கு சகல நலன்களும் கிடைக்கும் என்று ஆசி குழுங்கினாள். இதன் காரணமாக அன்னைக்கு உயர்ந்த நவராத்திரி நாட்களில் மண்ணாலான பொம்மைகளை செய்து நாம் வழிபடும் பழக்கம் உண்டாயிற்று. திருவருட்சக்தியும் லோக மாதாவாகமாகிய உமாதேவியை விசேஷமாக வழிபட்டு நாம் ஈடேறுவதற்கு புண்ணிய காலமே இந்த நவராத்திரி ஆகும். ஒவ்வொரு வடிவிலும் நம் முன்னோர்கள் ஒரு பெரிய தத்துவத்தை புகுத்தியுள்ளார்கள். புழுவாய் பிறந்து மரமாகவும் பிறந்து மனிதனாகவும் பிறந்து இறுதியில் நாம் இறைவனை அடைகின்றோம் என்ற அர்த்தத்தில்தான் நவராத்திரியின் கொலு படிகளிலே நாம் பொம்மைகளை வைக்கிறோம். முதல் படியில், அதாவது கீழ்ப்படியில் ஓரறிவு உள்ள உயிரினமான புல், செடி, கொடி போன்ற தாவரங்களையும், இரண்டாவது படியில் 2 அறிவுடைய நத்தை, சங்கு போன்ற பொம்மைகளையும், மூன்றாவது படியில் 3 அறிவுடைய கரையான், எறும்பு போன்றவற்றையும், 4ஆம் படியில் 4 அறிவு உண்ட நண்டு, வண்டு போன்றவற்றையும், 5ஆவது படியில் நாம் 5 அறிவுள்ள பறவைகள், விலங்குகள் போன்றவற்றையும், 6ஆவது அறிவில் 6 அறிவு படைத்த மனிதர்களுடைய பொம்மைகளையும், 7ஆவது படியில் சாதாரண மனிதர்களிலிருந்து மேலான மகரிஷிகள், ஞானிகளுடைய பொம்மைகளையும், 8ஆவது படியில் தேவர்களின் உருவங்களையும் நவக்கிரகங்களையும் நாம் அங்கே வைக்கின்றோம். 9ஆவது படியில் விநாயகர் முதல் நாம் பிரம்ம, விஷ்ணு, சிவன் மற்றும் மகா சரஸ்வதி, மகாலட்சுமி, மகா காளி போன்ற முத்தேவதைகளினுடைய படைகளையும் வைக்கின்றோம். இதில் சரஸ்வதி தேவிக்கு லட்சுமி தேவிக்கும் இடையில் சக்தி தேவி இருக்க வேண்டும். பொம்மைகளை வைக்கும்போது கடைசி படியில் இருந்துதான் ஆரம்பிக்க வேண்டும். முதலில் மேல் படியில் விநாயகரை வைத்து பின்புதான் மற்ற பொம்மைகளை வைக்க வேண்டும் என்று பராசக்தி சொல்லியதாக தேவி பாகவதத்தில் கூறப்பட்டுள்ளது. 9 படிகள் வைக்க முடியாதவர்கள் முப்பெரும் தேவியை குறிக்கும்படிகளாக 3 படிகளையும், சக்திகளின் சக்கரத்தை குறிக்கும்படியாக 5 படிகளாகவோ அல்லது சப்த மாதங்களை குறிக்கும்படியாக 7 படிகளாகவோ வைத்தும் வழிபடலாம். 9 நாட்களிலும் தினமும் ஒரு சுமங்கலி பெண்ணுக்காவது விருந்து வைக்க வேண்டும். இயலாதவர்கள் நவதானியங்களால் தினமும் ஒரு தானியத்தை சுண்டல் செய்து பெண் குழந்தைகளுக்கு தர வேண்டும். மங்களப் பொருட்களையும் மஞ்சள், குங்குமம், வெற்றிலை பாக்கு போன்ற சௌபாக்கிய திரவியங்களையும் குழந்தைகளுக்கு கொடுத்து நாம் அன்றைய தினம் நவராத்திரியை கொண்டாடலாம். நவராத்திரி, இந்த நவராத்திரியிலே 9 நாளும் நாம் 9 விதமான அன்னையை பிரார்த்தனை செய்கின்றோம். முதல் நாள் அம்பாளை மாகேஸ்வரி என்கின்ற வடிவத்திலே பூஜை செய்து அன்றைய தினம் 2 வயது சிறுமியை குமாரி அவதாரத்தில் வணங்க வேண்டும். அரிசி மாவினால் பொட்டுக்கோலம் போட வேண்டும். மல்லிகைப்பூ, சிவப்பு நிற அரளி போன்ற பூக்களால் அவளை அர்ச்சனை செய்து பூஜை செய்ய வேண்டும். அன்றைய தினம் நாம் வெண்பொங்கல், சுண்டல், பழம், எலுமிச்சை சாதம் போன்றவற்றை அவருக்கு படைத்து பிரசாதமாக அனைவருக்கும் தரலாம். மற்றும் தோடி ராகத்திலே பாடும் பொழுது அன்னையானவள் மிகவும் சந்தோஷம் அடைகிறாள். வறுமை, இதனால் நமக்கு வறுமை நீங்கும், வாழ்வில் பெருமைகள் சேரும். தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி.